வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நியூஸ் ஆன் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய 7th சம் தான் நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் பெரிய சம், அது கொஞ்சம் டஃப்பான சம் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. நம்ம ஒரு சம போடணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்க, கொஸ்டின் நம்ம புரிஞ்சுட்டாதான் ஆன்சர் போட முடியும். ஓகேவா? இப்ப நம்ம அந்த கொஸ்டினை எப்படி போடலாம்ன்றத பார்ப்போம். வீடியோக்குள்ள போவோம். இந்த கொஸ்டின்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ 8க்கும் கம்மியான இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிருக்கோம். அதாவது 8க்கும் கம்மியா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். 8க்கு கம்மியா இருக்கிறதுனால 1 இருந்து 7 வரைக்கும் எழுதிக்க வேண்டியதான். அதே மாதிரி பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்கள் சொல்லியிருக்கான். பகா எண்கள் என்னன்னா பிரைம் நம்பர்ஸ். 8க்கு கம்மியா இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் சொல்லியிருக்கான். அப்ப 8க்கு கம்மியா இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் என்ன? 2 3 5 7. இது பி நம்ம எடுத்துக்கணும். தேர்ட் வேல்யூ வந்து இரட்டை பகா எண்கள் சொல்லியிருக்கான். அதாவது ஈவன் பிரைம் நம்பர். இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஈவன் பிரைம் நம்பர்ஸ். ஈவன் பிரைம் நம்பர் தான் என்ன? 2 மட்டும்தான். பிரைம் நம்பர்ஸ்ல ஈவன் பிரைம் நம்பர் 1 மட்டும்தான், 2 மட்டும்தான். ஓகேவா? அப்ப ஏ பி சி 3 வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதுதான் ஈவன். இதுல வந்து நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ரோமன் செகண்ட் ரோமன் ரெண்டு டைப்ல வந்து நம்மளுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சம்ஸுமே இப்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இதுதான் ஏ பி சி 3 வேல்யூஸ். இதுதான் ஈவன் நம்மளுக்கு. இதுல இருந்து நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்கலாம், இந்த இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுல ஏ இன்டர்செக்ஷன் பி தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏன்னா வித்தின் பிராக்கெட் வித்அவுட் பிராக்கெட்ல இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வித்தின் பிராக்கெட்ல இருக்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏ வெட்டு பி அப்படின்னா ஏலையும் பிலையும் காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். அப்ப ஏழு பில காமனா இருக்க நம்பர் என்ன? 2 3 5 7. இது நம்ம நாலுமே ரெண்டுத்திலுமே காமனா இருக்கு. அப்ப அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். 2 3 5 7. A intersection B into C. C ஓட வேல்யூ என்ன? வெறும் 2 மட்டும்தான். A intersection B ல வந்து 4 நம்பர்ஸ் இருக்கு. இப்ப ரெண்டு செட்லயும் நம்ம எப்படி கிராஸ் பண்ணோம்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. 4 1s are 4. அப்ப 4 brackets போடணும். 1 4 brackets போடணும். இந்த 4 brackets எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் A intersection B அதோட செட்டோட வேல்யூ இருக்கிறதுனால அதுல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை ரெண்டாவது செட்ல வெறும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கிறதுனால எல்லா பிராக்கெட்லயும் 1 டைம்ஸ் வந்து இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல 2 இருக்கா, அதான் 2 போட்டுக்கணும். ரெண்டாவதுல 3, தேர்ட்ல 5, ஃபோர்த்ல 7. ஏன்னா இங்க 1 டைம் மட்டும்தான் இருக்கிறனால, ஒரே ஒரு நம்பர் இருக்கனால ஒவ்வொரு பிராக்கெட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் போட்டுரும். 4 பிராக்கெட் 4 இது ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்ட்டு சீனு கொடுத்துருக்கனால சியோட வேல்யூ எல்லா பிராக்கெட்லயும் அப்படியே காமனா எடுத்து போட்டு வேண்டியதான். 2 2 2 2. இப்ப என்ன பண்ணணும்னா இத லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க இத ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross C. A ஓட வேல்யூ என்ன? 7 இருக்கு. கிராஸ் C, C ல 1 தான் இருக்கு. அப்ப 7 1s are 7 பிராக்கெட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 பிராக்கெட்ஸ் போட்டீங்களா? இதுக்கப்புறம் சீல 1 இருக்கிறதுனால இந்த 7 நம்பர்ஸையும் அப்படியே கண்டினியூவா எல்லா பிராக்கெட்லயும் போட்டுக்க வேண்டியதுனா 1 2 3 4 5 6 7 வேற இது போட்ட மாதிரி தான். நெக்ஸ்ட் பிராக்கெட் செகண்டோட நம்பர் ஃபில் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த 2 எல்லாத்துலயுமே வந்து அப்படியே போட்டுங்க. இல்லையா? நெக்ஸ்ட் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா B ல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2 3 5 7. மொத்தம் 1 2 3 4 4 நம்பர்ஸ் இருக்கு. இல்ல ஒரு நம்பர். அப்ப 4 1s are 4 பிராக்கெட்ஸ் போட்டு வேண்டியதான். 1 2 3 and 4 பிராக்கெட்ஸ் போட்டுமா? இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் B கொடுத்திருக்கிறதால
பி வந்து சில வந்து ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால அதே மாதிரி தான் சேம் காமன் 2 3 5 7 எல்லா பிராக்கெட்லயும் அப்படியே கண்டினியூ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சியோட வேல்யூ அப்படியே எல்லா பிராக்கெட்லயும் போட்டுக்க வேண்டியதான். முடிஞ்சா இப்ப இதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுங்களா? ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கக்கூடிய நம்பர் தான் இன்டர்செக்ஷன் பெட்டுன்னு நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லலாம். அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன, 2 2 3 2 தென் 5 2 இருக்கா, இருக்கு பாருங்க 5 2 இருக்கு, அப்புறம் 7 2 இருக்கு. இந்த 4 நம்பர்ஸ் தான் எடுத்து எழுதிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் சி, அதுக்கப்புறம் பி கிராஸ் சி. மொத்தம் எத்தனை இருக்கு, 4 இருக்கா? இந்த 4 அப்படி எழுதிக்கலாம். 2 2 3 2 5 2 7 2 இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுல டோட்டலா, அதனால ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. இப்ப என்ன ஃபைனல் பண்ணோம்னா ஈக்குவேஷன் 1 ம் 2 ம் ஈக்குவலா இருக்கான பாருங்க. அப்ப என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவல் அப்படியே இந்த கொஸ்டினை எழுதி சரிபார்க்கப்பட்டது, தமிழ் மீடியமா இருந்தா சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியமா இருந்தா ப்ரூவ் தட்னு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நீங்க இதுக்கான ஆன்சர் வந்து நோட்ஸ் வீடியோ எண்ட்ல உங்களுக்கு இருக்கும், அதனால நீங்க இதை நோட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். நோட்ஸ் வந்து வீடியோ எண்டிங்ல இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் சம் இப்ப பார்ப்போம். ஓகேவா? நம்ம செகண்ட் ரோமன் லெட்டர்ல இந்த வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? எல்லாம் சொல்லிருக்காங்கன்னா a cross b minus c இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதா எடுத்துக்கணும். அதுல b minus c ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். b ஓட வேல்யூ என்ன, 2 3 5 7, c ஓட வேல்யூ 2. இப்போ b minus c இந்த மைனஸ்ன்ற நம்பர் வந்துட்டாலே என்ன பண்ணிடணும்னா என்னென்ன நம்பர் காமனா இருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுறணும். இதுல 2 இதுலயும் 2 b minus c-னால b-லயும் c-லயும் காமனா இருக்கிற நம்பரை மட்டும் விட்டுட்டு மற்ற நம்பர் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். இது என்னென்ன இருக்கு, 3 5 7, இதுதான் b minus c. நெக்ஸ்ட் a cross b minus c, இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏவோட வேல்யூ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, a செட்ல 7 நம்பர்ஸ் இருக்கு, b minus c ல 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 7 3 சார் எத்தனை, 7 3 சார் 21. அப்ப 21 பிராக்கெட்ஸ்ல போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. மொத்தம் இதுல ஒரு 7, இதுல ஒரு 3, 7 3 21, 7 3 சார் 21 பிராக்கெட்ஸ் வந்து போட்டாச்சு. இது எல்லாத்தையும் எப்படி ஃபில் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப ஈஸி தான். ஏன்னா b minus c தான் செகண்ட் இருக்கனால அதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க, 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரை 3 டைம்ஸ் எழுதுங்க. 1 வந்து 3 டைம்ஸ் எழுதணும், 1 1 1 3 பிராக்கெட்ஸ்ல வச்சா. அப்புறம் 2 3 டைம்ஸ் எழுதணும், செகண்ட் நம்பரை 3 டைம்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் நம்பரை 3 டைம்ஸ் எழுதுங்க. அப்புறம் ஃபோர்த் நம்பரை 3 டைம்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் நம்பரை 3 டைம்ஸ் எழுதுங்க. சிக்ஸ்த் நம்பரை 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் 7th நம்பரை 3 டைம்ஸ் எழுதுங்க. அவ்வளவுதான், எல்லா பிராக்கெட் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமா கிடையாது, ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே இல்ல, இந்த b minus c வேல்யூ இருக்குல்ல, ஏன்னா அதான் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க செகண்டா, அது என்ன பண்ணலாம் அப்படியே கண்டினியூ எழுதிடணும் எல்லா பிராக்கெட்லயும். எப்படி 3 5 7 3 5 7 3 5 7 3 5 7 3 5 7 3 5 7, லாஸ்ட் ஒன் 3 5 7. முடிஞ்சிருச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல a cross b minus c டோட்டலா முடிச்சிட்டோம். இத ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்கோங்க A cross B பார்ப்போம். A ல என்ன இருக்கு 7 நம்பர்ஸ் இருக்கு, B ல 4 இருக்கு. அப்ப A cross B எப்படி கண்டுபிடிக்கணும்? 7 4s are 28. அப்ப 28 brackets நம்ம வந்து போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 மொத்தம் 28 brackets போட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா B ல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப A ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரை 4 டைம்ஸ் எழுதணும். 1 4 டைம்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் 2 இருக்கா, 2 4 டைம்ஸ் எழுதுங்க. தென் 3 4 டைம்ஸ் எழுதுங்க. அப்புறம் 4 4 டைம்ஸ் எழுதுங்க. 5 4 டைம்ஸ். அதுக்கப்புறம் 6 4 டைம்ஸ். லாஸ்ட் 7 4 டைம்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் B ஓட வேல்யூ தான் சொல்லிருக்காங்க, கிராஸ் B ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப B ல இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே கண்டினியூ ஆகிட தான். என்ன இருக்கு 2 3 5 7 அப்படியே எழுதிட்டு வர வேண்டியதான். ஓகேவா? இப்ப A cross B கண்டுபிடிச்சு வச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க, A cross C. A ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 7 நம்பர்ஸ் இருக்கு. B ல only 1 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 7 ones are 7. அப்ப 7 brackets நம்ம போடணும். 1 2 3 4 5 6 7 brackets போடச்சா. இப்போ என்ன பண்ணணும், இந்த 7 bracketsலயும் C வந்து ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால A வை அப்படியே கண்டினியூ எழுதிக்க வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 ஓகேச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், C ல வந்து வெறும் 2 மட்டும்தானே இருக்கு, அதை எல்லா பிராக்கெட்லயும் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா A cross B minus A cross C கண்டுபிடிக்கணும். A cross B minus A cross C. இந்த மைனஸ்ன்ற வேல்யூ எதை சொல்லுதுன்னா, இந்த A cross B லயும் A cross C லயும் காமனா இருக்கக்கூடிய நம்பரை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அதுதான் இந்த மைனஸ் வேல்யூட அர்த்தமே. அப்ப என்னென்ன இருக்கு, 1,1 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 இது எல்லாமே காமனா இருக்கா. மீதி இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் இதுல வந்து இது வரைக்கும் என்னது, ஈக்குவேஷன் 2. நான் இடம் இல்லாததுனால அப்படியே போட்டிருக்கேன், நீங்க எடுத்து எழுதணும். ஓகேவா? என்ன பண்ணணும், A cross B minus A cross C போட்டு இந்த வேல்யூ பிராக்கெட் வித்தின் பிராக்கெட்ல எடுத்து இந்த எல்லா நம்பர்ஸையும் எடுத்து நம்ம எழுதணும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ஈக்குவலா இருக்கணும். இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப பாருங்க, இதுல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 1ல இருக்கிறதும் ஈக்குவேஷன் 2ல இருக்கக்கூடிய நம்பர்ஸும் எல்லாமே அது சேமா இருக்கும் பாருங்க. 13 13 15 17 13 15 17 23 25 27 23 25 27 அப்புறம் 33 35 37
33 35 37 இதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே அப்படியே இதுலயுமே இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவல்னு போட்டு இந்த கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதி சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுத வேண்டியதுதான். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா ப்ரூவ் தட்னு போட்டு முடிச்சிருங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் செம்ஸ் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய்.